இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வணக்கம், நான் உங்கள் கீதா வெங்கடேசன். இன்றைக்கி நான் பொட்டேட்டோ சேவ் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்களை பார்க்கலாம். வேக வைத்த உருளைக்கிழங்கு, கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய் பொடி, சீரகம், உப்பு, பெருங்காயம், எண்ணெய். உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சுருக்கேன். கடலை மாவு போட்டுக்கலாம். இப்போ ஒரு கப்பு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன்னா ஒரு கப்புக்கு கடலை மாவு போட்டிருக்கேன், அரை கப்புக்கு அரிசி மாவு போட்டிருக்கேன். பெருங்காயம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். ஓமம் பிடிச்சதுன்னா ஓமத்தை பொடி பண்ணி போட்டுக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் தான். அது மிளகாய் பொடி கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் இருந்தால் போதும். நிறைய போட்டால் குழந்தைகள் சாப்பிட முடியாது, அதனால் அதை போட்டுக்கலாம். இப்போது சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ முதல்ல கலந்துக்கலாம். எது ஒன்றுமே கலந்துன்ட்டு அப்புறமா தண்ணி தெளித்தா தான் தெரியும். ஏன்னா பொட்டேட்டோவில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதை நல்லா கலந்துன்ட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இப்போ இழுப்பு சட்டியை வச்சு எண்ணெயை விட்டு அடுப்பு பற்ற வச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறட்டும். ரொம்ப வளமலன்னு பொங்குற மாதிரிலாம் எண்ணெய் வரக்கூடாது. லைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு நன்னா வரும். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். நம்ம இந்த சேவு புளியிற குழல் இருக்குது பாருங்க, இதுதான். இதில் நம்ம கொஞ்சம் நாள் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இந்த உருண்டையே இப்படி போட்டுக்கலாம். சின்ன சின்னதாகவே போட்டுருந்தால் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுத்து. இப்போது புளியலாம். இது ஒன்று புழிஞ்சிருக்கேன். சீக்கிரமாக வெந்துடும். இது உருளைக்கிழங்கு ஏற்கனவே வெந்த உருளைக்கிழங்காக இருந்தனால நல்லா முருன்னு இருக்கும். இந்த பேல் பொரியெலாம் பண்ணும்போது கூட இது மாதிரி இதெல்லாம் செஞ்சு பொடிச்சு போடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓமப்பொடி போடுறதுக்கு பதிலாக இதை போடலாம். ஒரு செகண்டில் வெந்துடும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொட்டேட்டோ சேவ் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ அதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சவுண்ட் எப்படி வருது பாருங்கள். அடடா, ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நல்லா ஜீரக வாசனையோட கம கமன்னு இருக்குது. நீங்களும் இதை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஏதோ ஒன்று இருக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I don't wanna waste what's left. The storms we chase are leading